வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி கோவில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறாருடன் பேசலாம். பாலாஜி, முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். பழனியில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முதல் நாளிலேயே ஏராளமான பக்தர்கள் கங்கை மற்றும் காவிரியிலிருந்து புனித தீர்த்தங்கள் கொண்டு வந்து மூலவருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வருகின்றனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி திரு ஆவினன் கொடியில் பங்குனி உத்திர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. சேவல் மயில் படங்கள் பொறிக்கப்பட்ட கொடிக்கு பூஜை செய்யப்பட்டு காலை 9 மணிக்கு மேல் கோவில் கொடிமரத்தில் கொடியேற்றமானது செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து அருள்மிகு முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வான சமேதர் மற்றும் கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் 6ஆம் திருவிழாவான வருகிற 23ஆம் தேதியும், பங்குனி உத்திர தேரோட்டம் 7ஆம் நாள் திருவிழாவான வருகின்ற 24ஆம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமை என்றும் நடைபெறுகிறது. 27ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் பங்குனி உத்திர திருவிழா நிறைவேறுகிறது. திருவிழாவை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் கொடுமுடி காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து பாத யாத்திரையாக வந்து பழனி ஆண்டவருக்கு பக்தர்கள் அபிஷேகம் செய்து வழிபடுவது வழக்கம். முதல் நாளான இன்று காசி, கயா, திரிவேணி, சங்கமம், கொடுமுடி உள்ளிட்ட ஆகிய ஊர்களிலிருந்து புனித தீர்த்தம் கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அபிஷேகம் செய்து வழிபட்டு வருகின்றனர். திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை பழனி கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. கோவில் கொடியேற்ற நிகழ்ச்சியை பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் நகர பிரமுகர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.